புதுச்சேரி கருவடிக்குப்பம் கென்னடி கார்டன் பகுதியில் லாஸ்பேட்டை செல்லும் பிரதான சாலையை ஒட்டி கடந்த 2005ஆம் ஆண்டு குழந்தைகள் பூங்கா அமைக்கப்பட்டது. இங்கு சறுக்கு மரம், ஊஞ்சல், சுற்று ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் நிறுவப்பட்டிருந்தன. மேலும் இப்பூங்காவில் செயற்கை குளம், புல்வெளி, அமர்ந்து இளைப்பாற இருக்கைகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன. சிங்கம் உள்ளிட்ட சிலைகளும் வடிவமைக்கப்பட்டிருந்ததால் சிங்கம் பார்க் என்று அழைக்கப்பட்டது. இப்பூங்காவில் கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மாலை வேளையில் குவிந்து பொழுதுபோக்கி வந்தனர். நாளடைவில் போதிய பராமரிப்பு இல்லாததால் இப்பூங்கா தற்போது அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. இரவு வேளைகளில் இருளில் மூழ்கி கிடக்கும் பூங்காவை சமூக விரோதிகள் திறந்தவெளி மது அருந்தும் இடமாக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே இந்த இயங்கி இருந்துச்சு 2005 முன்னாடி இந்த பூங்கா இயங்கி இருந்துச்சு. இதில் அப்போ சவாரி வரும், வரும், இறக்குவோம், வருவோம். இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ இந்த சமீபத்தில் இதெல்லாம் ரொம்ப இதுமாரி இருக்கிறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரமும் கம்மியாக இருக்குது. எங்களுக்கும் சவாரி கிடைக்காம இருக்குது. இந்த பூங்கா நல்லா ரெடி பண்ணி கவர்மெண்ட் அது எம்எல்ஏ மூலியமாக இது தகவல் போய் சேர்ந்துச்சுன்னா இது நல்லபடியாக இதை ரெடி பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். எங்களால் ஒரு 4 பேர் பயன்படலாம். இங்கே ஒரு கடைங்க விடலாம். எல்லாருக்கும் ஒரு பயன்படுறதாக இருக்கும். அதனால் தயவுசெய்து கவர்மெண்ட்டுக்கு பார்வைக்கு இந்த நியூஸ் போகணும். நீங்களே பின்னாடி பாருங்கள், இந்த லெவலில் போதாரம் முக்கியமாக இருக்குது பாருங்கள். இதனால் பூச்சி போட்டு வருது. இங்கே சின்ன சின்ன பசங்க தெரியாமல் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கூட விளாட்றாங்க, போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் கவர்மெண்ட் பார்வைக்கு இது கொஞ்சம் போகணும். இது ஒரு 2005 இந்த பூங்கா திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இது பண்ணாங்க. இப்போதைக்கு அது பராமரிப்பு இல்லாமல் ஒரு 5-6 வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் அப்படியே குப்பெல்லாம் மண்டி போய் அதெல்லாம் ஒரு குப்பமேடு மாதிரி கிடைக்குது. உள்ளே பாத்ரூம் போகிறதுக்கு, கழிவு போகிறதுக்கும், தண்ணி அடிக்கிறதுக்கும் அதை மாதிரி பசங்க இது பண்ணுறதுனா சில்ட்ரன் சொல்லாத அளவுக்கு இது இல்லை. இதை அரசாங்கத்தை அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்துட்டோம். அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறமே இல்லை. இதை அரசாங்க அதிகாரியை பார்த்து நம்ம எம்எல்ஏவை பார்த்து நடவடிக்கை எடுத்து இதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு